பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை உபாகம புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 20வது வசனம். உபாகமம் 30:20. உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக, அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றார். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவராகிய தேவனை நாம் பற்றி கொள்ளும் பொழுது, அவரிடத்தில் அன்பு கூறும் பொழுது, அவரே நமக்கு ஜீவனையும் தீர்க்காயுசையும் கொடுக்கிறவராயிருக்கிறார். அவரே நமக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையில நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறதுல இன்னும் ஆழமாய் நாம் அன்பு கூற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி நாம் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது, அவரை பற்றி கொள்ளும் பொழுது, அவர்தான் நமக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமாய் வெளிப்படுகிறார். உபாகம புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவராகிய தேவன் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து கற்பனைகளை கைக்கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த காலை வேளையில அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே கிடையாது. 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவன். நாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்மேல் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லுகிறது, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஒவ்வொருவனும் விக்கினமின்றி வாசம் பண்ணுவான். அவருடைய சத்தத்தை கேட்கிறவன், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படுகிற ஒவ்வொருவனும் விக்கினமின்றி வாசம் பண்ணுவான் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த தீங்கும் அவனை அணுக முடியாது. அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணுவான், ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆபத்தை கண்டு அஞ்ச மாட்டான், ஆபத்தை கண்டு பதற மாட்டான். அவன் பொறுமையாய் அமைதியாய் காத்திருப்பான். இந்த காலை வேளையில ஆண்டவருக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து கீழ்ப்படியும் பொழுது, நிச்சயமாகவே எந்த பயத்துக்கும் நீங்களாக்கி நம்மை ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்வார். நாம் அமைதியாய் தங்கும்படி ஆண்டவர் செய்வார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயையும் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், ஆண்டவரிடத்தில் தயவை பெற்றுக் கொள்ளுகிறான். இந்த காலை வேளையில கர்த்தரை நாம் கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேட வேண்டும். அவர் சமீபமாய் இருக்கும் பொழுது அவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற எல்லாருக்கும் ஆண்டவர் சமீபமாயிருக்கிறார். ஆகவே அவரை நாம் கண்டடைய வேண்டுமானால் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அவர் நமக்கு சமீபமாய் வருகிறார். அவரை நாம் கண்டடைவோம், அவரிடத்திலிருந்து தயவையும் பெறும்.
சங்கீதங்களின் புஸ்தகம் 21 அதிகாரம் 4 சொல்லுகிறது, அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார், நீர் அவருக்கு என்றென்றைக்குமுள்ள தீர்க்காயுசை அளித்தீர் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. ஆயுசை கேட்டார், தீர்க்காயுசை கொடுத்தீர். இந்த காலை வேளையிலே ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை நாம் உறுதியாய் பற்றி கொள்வோம் என்றால் அவரே நமக்கு ஜீவனாய் வெளிப்படுகிறார், அவரே நமக்கு தீர்க்காயுசாய் வெளிப்படுகிறார். ஆகவே இந்த காலை வேளையில ஆண்டவரிடத்தில் நாம் முதலாவது அன்பு கூற வேண்டும், அவர் சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும், அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அப்படி கை கொள்ளும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், 1000 தலைமுறை மட்டும் நாம் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் என்று. இந்த காலை வேளையில ஆண்டவருக்கு செவி கொடுக்கிற ஒவ்வொருவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறார். ஆகவே இந்த காலை வேளையில நாம் முழுவதுமாய் ஆண்டவருக்கு செவி கொடுத்து அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் அவரையே பற்றி கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு தீர்க்காயுசை கொடுக்கிறார், ஜீவனை கொடுக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில நாம் ஒன்றையும் குறித்து கவலைப்படாதபடி நாம் ஆயுசை குறித்து நம்முடைய வாழ்நாட்களை குறித்து ஒரு நாளும் கவலைப்பட வேண்டாம். ஒருவேளை பலவிதமான சோதனைகள் நெருக்கங்கள் வரும், அதை பார்த்து நாம் பயப்பட வேண்டாம். கர்த்தர் நமக்கு தீர்க்காயுசை வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆகவே அவரை நாம் உறுதியாய் பற்றிக்கொள்வோம். அவரை உறுதியாய் பற்றிக்கொள்ளுகிற மனதை உடையவன் அவரே நம்பியிருக்கிறபடியினால் பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த காலை வேளையில முழுவதுமாக கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை நாம் பற்றி கொள்வோம். நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், நமக்கு ஜீவனையும் தீர்க்காயுசையும் கொடுத்து நம்மை மேன்மைப்படுத்துவார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையா எனக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு தீர்க்காயுசுமானவர், அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்ற வார்த்தையை கொடுத்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு முழுமையுமாய் ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்து ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரை முழுமையாய் உறுதியாய் பற்றி கொண்டு ஆண்டவருடைய ஜீவனையும் தீர்க்காயுசையும் சுதந்திரித்துக் கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவிச்சு நீர் அப்படி செய்கிறபடினாலும் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கை செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.